அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். எல்லாம் அல்ல இறையொருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எந்த வீட்டு பலனை முதலாவதாக தன்னுடைய திசையில் முதலாவதாக செய்யும், எந்த வீட்டு பலனை இரண்டாவதாக செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிரகத்தின் தசை நடக்கும்போது 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகத்தின் தசை நடக்கும்போது எந்த வீட்டு பலனை முதலாவது செய்யும், எந்த வீட்டு பலனை இரண்டாவது செய்யும். உதாரணத்துக்கு செவ்வாய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மேஷமும் விருச்சிகமும் ஆதிபத்தியமாக வரும். அப்போது செவ்வாய் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் கடகத்தில் மேஷத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 4வது வீட்டில் இருப்பார். விருச்சிகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 9வது வீட்டில் இருப்பார். விருச்சிக வீட்டுக்கு 9ஆம் இடத்திலும் மேஷ வீட்டுக்கு 4ஆம் வீட்டிலும் இருப்பார். அப்போது மேஷ வீட்டுக்கு அருகில் இருக்கிறதுனால மேஷ வீட்டு பலனை முதலாவது செய்வார், விருச்சிக வீட்டு பலனை இரண்டாவது செய்வார். அதாவது அவருடைய திசை 7.5 வருடத்தில் 3.5 வருடம் மேஷ வீட்டு பலனை முதலாவதாகவும் 3.5 வருடம் விருச்சிக வீட்டு பலனை இரண்டாவதாகவும் செய்வார். அதே செவ்வாய் மீன லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மீன ராசியில் செவ்வாய் இருக்கும்போது மேஷ வீட்டுக்கு 12ஆம் இடத்திலும் விருச்சிக வீட்டுக்கு 5ஆம் வீட்டிலும் செவ்வாய் இருப்பார். அப்போது செவ்வாய் முதலாவதாக விருச்சிக வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால விருச்சிக வீட்டு பலனை முதலாவதாகவும் மேஷ வீட்டு பலனை இரண்டாவதாகவும் செய்வார். அப்போது ஒரு கிரகம் 2 ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகம் எந்த வீட்டு பலனை முதலாவது செய்யும் என்று கணக்கெடுக்கிறதுக்கு பாவத் விதிப்படி அந்த பாவகத்திற்கு எந்த வீட்டுக்கு அருகில் வருகிறதோ அந்த வீட்டு பலனை முதலாவதாகவும் அருகில் வராத இன்னொரு வீட்டு பலனை இரண்டாவதாக செய்வார். இதுதான் எந்த பாவக பலன் முதலாவது நடக்கும். இதை மனதில் கொண்டு ஒரு தசையில் பலன் கணிக்கும் போது அந்த ஆதிபத்திய பலன் நீங்கள் எடுக்கிறதுக்கு துல்லியமாக இருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.